அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பார்ட் 19. இஸ்லாமிய வரலாறு. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தண்டனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஏகத்துவ பிரச்சாரம் மெல்ல மெல்ல அரசன் நம்ரூத் வரை சென்றடைந்தது. இவன் தன்னையே கடவுளாக பிரகடனப்படுத்தியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசவைக்கு அழைத்தான் அரசன். அங்கு சென்றதும் நபி அவர்கள் அல்லாவின் தனித்துவத்தையும் தன்மைகளையும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இதை கேட்ட அரசன் வாயடைத்து போனான். மேலும் நபியின் மீது பகையுணர்வு கொண்டான். இப்போது தந்தை, சமுதாயம், அரசன் எல்லோரும் சேர்ந்து கொண்டு நபிக்கு தண்டனை கொடுப்பதற்காக வழிமுறையை பற்றி ஆலோசித்தனர். முடிவாக அரசனின் தீர்ப்புப்படி மக்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பல நாட்களாக நெருப்பை மூட்டினர். அதன் அனலால் சுற்றியிருந்த பொருட்கள் எல்லாம் கருகி சாம்பலானது. இதை கண்ட மக்கள் இதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தப்பிக்கவே முடியாது என கருதி நபியை நெருப்பில் போட்டார்கள். ஆனால் சர்வ வல்லமை கொண்ட அல்லாவின் உதவிக்கு முன்னால் இந்த குறுமதியாளர்களின் குருட்டு திட்டம் எவ்வாறு நிறைவடையும்? அல்லாஹு தாலா ஆணையிட்டான், நெருப்பே, இப்ராஹிம்க்கு இதம் தரும் குளிராக மாறிவிடு. உடனே அந்நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாவின் ஆணையின்படி குளிர்ந்தது. அல்லாவின் இந்த ஆற்றலையும் அற்புதத்தையும் கண்ட பிறகும் அம்மூடர்கள் ஈமான் கொள்ளவில்லை. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் தமது அண்ணன் மகன் ரூத் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரையும் அழைத்து கொண்டு பாலஸ்தீன், நபலிஸ், மிஸ்ர் முதலிய ஊர்களுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாவின் ஆற்றல். பல வகையான மொழிகள். அல்லாஹு தாலா உலகில் எண்ணற்ற மொழிகளை பேசும் மனித குலத்தை படைத்துள்ளான். சிலரின் தாய்மொழி அரபு, மற்ற சிலருக்கு ஆங்கிலம், உருது, தமிழ் என அநேக மொழிகள் உள்ளன. ஆனால் ஒரே வகையான மிருகங்கள், பறவைகள் இவற்றுக்கு ஒரே மொழி தான் உள்ளன. ஆனால் மனிதர்களுக்கு பல்வேறுபட்ட மொழிகள் உள்ளன. அதிலும் ஆண், பெண், சிறுவன், சிறுமியர் ஆகியோரின் குரல்களும் வெவ்வேறாக அமைந்துள்ளன. ஒரே வாய், ஒரே உதடு, அசைவு எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்த போதிலும் ஒளியும் ஓசையும் மாறுபடுவது அல்லாவின் ஆற்றலாகும். ஒரு ஃபரலை பற்றி. குர்ஆன் மீது